ரொம்பவே ஹை ப்ரோட்டீனான பாசிப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பாசிப்பயிரை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 50 கிராம் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறினக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிட்டு பாசிப்பயிரையும் பச்சரிசியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்ச உடனே ஊற்றிடலாம், புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீனான தோசை. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றி சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும் எல்லாருமே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.